என்ன மனசக்கா, நேத்து ரேவதி அக்கா சடங்குல சரியான சாப்பாடு போல் இருக்கு. அடி போடி இவளே, சாப்பாடு ஓட்டாளுக சாப்பாடு. பெரிய பணக்காரியே காசுக்காரியன்னு பேருதான். ஒரு வாய் சோறு அள்ளி வாயில வைக்க முடியலட்டி மாடனு. எட்டி மாடனே மனசா, என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒட்டு தண்ணியில உட்காந்துட்டிய காலையிலேயே? வாங்க நிக்கிலிக்கா, வாங்க வாங்க. ஒரு கை குறையுதேன்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டீங்களே. எக்கா வா, இப்படி உட்காரு வா. எக்கா, அது என்ன வந்ததுல இருந்து ஏறவும் இறங்கவும் ஏறவும் இறங்காம தெரியல. ஆனா ஒரு இடத்துல உட்காருக்கா. இது ஏறி உட்கார்றதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த திண்ண இம்புட்டு வளர்த்தியா கட்டினது யாருது? சரி கருமத்த. எடி மாடனே, உன் மாமி என்ன திண்ண வச்சு கட்டியிருக்காரு? ஒரு மனுஷன் ஏறி உட்காரணும்னு நினைச்சா உட்கார முடியுதா? வலிக்கிட்டு கீழே வந்து விழுக வேண்டியதா இருக்கு. அன்னிக்கிலிக்கா, திண்ணெல்லாம் நல்லா தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு உட்கார்றதுக்கு வளர்த்தி பத்தலைன்னு வேணா சொல்லுங்க. ஆமா, இனிமே வளர வேண்டியதான் போட்டி மாடனு. ஆமா, இனிமே வளர்ந்து என்ன மாப்பிள்ளைய வந்து வரிசையில நிக்குது. அன்னிக்கிலிக்கா, மாப்பிள்ளை பார்க்கணும்னா சொல்லி பார்த்துருவான். அக்காவுக்கு இல்லாத மாப்பிள்ளையா வரிசையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா போச்சு. எடி நெடுவாளி வாட்டி வா வா. எடி மாடனே, என்ன உன் மாமியாலையும் மாமனையும் அடிச்சு விரட்டி விட்டுட்டியாம்ல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமாட்டி நெடுவாளி, உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா, உன் புருஷன் அந்த அம்சவேணியை இழுத்துட்டு ஓடிட்டாராம்ல, அப்படியா? சரி சரி போதும், நிறுத்திட்டி மாடனே. வந்தோன்னே சும்மா விளையாட்டுக்கு ஓட்டுனேங்கிறதுக்காண்டி ஓவரா பேசாத. ஏய், சும்மா நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நெடுவாளி. யாட்டி மாடனே, விளையாட்டுக்கு சொல்றோம்னா அவளுக்காண்டி பம்மிட்டு கிடக்குறவ. நீ நிஜமாலுமே சொல்லு, என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நடக்கிறது தானே. மனசக்கா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்துரு, இல்லைன்னா பல்லு படுவாலாம் உட விட்டு போயிடாமா. யாம்டி மனசா, வந்து உட்கார்ந்ததுக்குள்ள பிள்ளைய அம்பளித்துக்கிட்டு இருக்கிறவ. அவன் இடத்துல இருந்து பார்த்தாதாம்டி அவளோட அருமை தெரியும். பாரு அன்னிக்கிலிக்கா, சும்மா தேவையில்லாம வம்பெழுத்துக்கிட்டு இருக்கு. சரி விடுடி நெடுவாளி, உன் வீட்டு ஆளுக்கெல்லாம் அப்படித்தானத்தான் கூத்தடிக்கிறாங்க. அதனால அவ சொல்லிட்டா, சரி விடு. என்ன அன்னிக்கிலிக்கா, சமைச்சாச்சா? இன்னைக்கு சண்டே என்ன கறியா மீனா நண்டா ராளா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மீன் தம்பி வாங்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் மாடனே. அதனாலதான் மீன்காரன் சத்தம் வீட்டுக்குள்ள இருந்தா கேட்காதேன்னு இங்கிட்டு வந்து தெருப்பக்கம் உட்காரலாமேன்னு வந்தேன் வா வீட்டுக்கு. அப்ப இன்னைக்கு அன்னிக்கிலிக்கா வீட்டுல மீன் குழம்பு. அன்னிக்கிலிக்கா, நெடுவாளி இருக்கிறியா சொல்லி தொலைஞ்ச. இனிமே நெடுவாளி நீ மீன் வாங்கி உரசி கழுவி குழம்பு வச்சு அது கொதிச்சு ஒரு தட்டுல சோத்த போட்டு குழம்ப ஊத்தி குழப்பி அடிக்காம இந்த இடத்த விட்டு அசைவான்னு நினைக்கிற நீனே. இங்கே மனசக்கா, என்ன நான் என்ன ஓ வீட்டுக்கா தட்ட தூக்கிட்டு வந்தேன், சோறு ஓடு குழம்பு ஊத்துனே. நான் எங்க அக்காட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன செய்யுது? ஐயா ஐயா, இன்னும் 5 நிமிஷம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா இவளுக்கு அடிச்சுக்கிட்டு நாரிடுவாளுக போல் இருக்கே. என்ன இன்னைக்கு வனசாவுக்கு நெடுவாளிக்கு 7ஆம் பொருத்தமா இருக்கே என்ன? எக்கா, நீனு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். சும்மா வந்து வம்பு கட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வாங்கி கட்டிட்டு தான் போகணும் அம்மா சொல்லிவிட்டேன். அன்னிக்கிலிக்கா, மணி 11க்கு மேல ஆச்சு. இனிமே மீன்காரன் வருவானோ இல்லையோன்னு தெரியலையேக்கா. இனிமே வந்து எப்படி இங்க உரசி குழம்பு வைக்க? ஐயா ஆமாட்டி மாடனே, என்ன இம்பிட்டு நேரம் ஆயிருச்சு, இன்னும் இந்த மீன்காரனை காணா. பேசாம மார்க்கெட்லயே போய் வாங்கிட்டு வந்தாலும் இன்னும் யாரும் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கலாமே. அன்னிக்கிலிக்கா, நான் இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு வைப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் மீன்காரனை இன்னும் காணா. பாக்கா இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு மார்க்கெட் வரைக்கும் போய் மீன் வாங்கிட்டு வந்துருவான். எது நெடுவாளி, மீன் வாவே போய் மீன் வாங்கிட்டு வருவான். எக்கா, எனக்கு குழம்பு வைக்க தெரியாது, ஒரு மண்ணு வைக்க தெரியாது. நான் போய் மீன் வாங்கி என்ன செய்ய போறேன்? நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இட்டி கூறுகட்ட நெடுவாளி, இப்படி வேலைக்கு விதவிதமா உன் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் சோறாக்கி போடாததுனாலதான் உன் மாமியை கிளவி அவங்க அண்ணன் மக அம்சவேணியை கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வேலையை நீ செஞ்சுட்டா அம்சவேணி அப்பிட்டு நெடுவாளி ரிப்பீட்டு. அன்னிக்கிலிக்கா, நான் வேலைக்கு சமைச்சு போட்டேன்னா என் புருஷன் அவளை விரட்டி விட்டுருவாரக்கா. நிஜமாதான் சொல்றியா? இடி அப்புறம் அக்கா என்ன பொய்யா சொல்லுவேன்? மாமா எந்த நேரமும் அன்னைக்கிளி நீ என் பின்னாடியே திரியிறாருன்னா என்னடி அர்த்தம்? மாமனுக்கு பிடிச்சது மாதிரி வேலைக்கு வகை வகையா விதவிதமா சமைச்சு போடுறதுனால தானே அன்னைக்கிளின்னு மாமி என்னைய சுத்தி வர்றாரு. நான் சொல்றதெல்லாம் கேட்கறாரு. நீ மட்டும் வேலைக்கு நல்லா சமைச்சு போட்டு பாரு. உன் கை மணத்தை கண்டுக்கிட்டு உன் புருஷன் உன் காலடியே சுத்தி வருவாரு. எக்கா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு வந்து ஒருத்தி உட்கார்ந்துருக்காளே, அவ அண்ணன் மக அம்சவேணி. அவ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் புருஷனை என் முன்னாடியே வச்சு அத்தான் அத்தான் அப்படின்னு அவ பல்ல காட்டி கூப்பிடும் போதெல்லாம் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுக்கா. இந்த அன்னைக்கிளிக்கா இதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்சவேணி நெடுவாளி வீட்டுல அடிக்கிற கூத்தெல்லாம் டெய்லியும் பார்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த அக்கா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுது கருமோ. மனசக்கா, மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, எங்க எல்லாருக்கும் கேக்குது. இல்லடி மாடனே, நெடுவாளி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா நம்மளுக்கு அது சந்தோஷம் தானே. அதனால கடவுளுக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? சில்லி பெல்லோ. மனசக்கா, நீங்க சமாளிக்கிறது ரொம்ப கேவலமா அப்பட்டமா அப்படியே தெரியுது. அடுத்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. பேச வந்துட்டா பெரிய நல்ல விளையாட்டமா. மீனே 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 மீன் வாங்கலையாமா? மீனே அன்னிக்கிலிக்கா, மீன்கார சவுண்ட் மாதிரி கேக்குதுக்கா. மீன்கார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.
மீனே மீனே போனா வராது பொழுது பண்ணா கிடைக்காது வாங்கம்மா வாங்க. எடி நெடுவலி, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுடி. மீனா மீன் கடையை தேடி போகும்போது மீன் கடையை உன்னைய தேடி வந்திருக்கு பத்தியா? அப்ப உனக்கு நல்ல நேரம் இருக்குன்னு தானே அர்த்தம். படக்கு தடக்குன்னு போய் மீனை வாங்கி உரசி குழம்பு வச்சு உன் புருஷனுக்கு ஊத்துட்டி. ஏக்கா, என்ன கூற தரமா பேசிட்டு இருக்க? இந்த மீன்கார தாத்தா டெய்லியும் 12 மணிக்கு வர்றவர் தானே. அவர் வர்ற நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்ட வாங்காம வெளியில போகணும்னு நினைச்சிய. உடனே நல்ல நேரம் கெட்ட நேரம்னு. பனசக்கா, உன்னைய மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த உலகத்திலேயே நான் பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்லல, இப்ப பாத்துக்க. சை, உன் மூஞ்சில முழிச்சிட்டாலும். எடி யாமிட்டி இங்கனையே நின்றுக்கிட்டு சண்டை கட்டிட்டு இருக்கிறவளுக. வாங்கட்டி போய் மீனை வாங்குவோம். மீனு மீனே மீனு மீனே போனா வராது பொழுது பொண்ணா கிடைக்காது வாங்கம்மா வாங்க. எடி நெடுவலி, என்னக்கா? நெடுவலி, மனசா சும்மா விளையாட்டுத்தனமா படக்கு படக்குன்னு பேசுவாளே தவிர மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிற மாட்டாட்டி. நீ அவளை தப்பா நினைக்காத, சரியாம்மா? ஏக்கா, நான் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயங்கள் என் வீட்டில் எம்புட்டோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் உதுத்துட்டே நான் இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது பேசுறதையா நான் கணக்கில் எடுத்துக்கிற போறேன்? அட போக்கா. சரி நெடுவலி, வா வா போய் மீனை வாங்குவோம் வா. மீனு மீனே மீனு மீனே மீன் வாங்கலையாம்மா? மீனு மீனே. என்ன மீன்காரனே, என்ன மீன் இருக்கு? வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு என்ன மீனுமா வேணும்? நம்ம கிட்ட எல்லா வகை மீனும் இருக்குமா. அப்ப 1 கிலோ விண்மீன் கொடுங்கண்ணே. காமெடி நல்லா இருக்குமா? நாளைக்கு சிரிக்கிறேன். ஏட்டி நெடுவாளி, என்ன தாத்தா உன்னை உள்ள வந்தவனையே கிளீன் போல்ட் ஆக்கி விட்டாரு. அட, மீன் கடையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன என்ன பெட்டியை கீழே இறக்காம மேலேயே வச்சிருக்கிய? கீழே இறக்குனா தானே என்ன மீன் இருக்கு ஏது மீன் இருக்குன்னு பார்த்து வாங்க முடியும். எடுத்து போடுறமா. அடேங்கப்பா, பெட்டிக்குள்ள இருந்து இம்புட்டு மீனை எடுத்து ஒரு கடையவே போட்டாரு இந்த தாத்தா. ஏமா அள்ளுங்கம்மா போனா வராது பொழுது போனா கிடைக்காது. அள்ளுங்கம்மா கிலோ 500 ரூபா, கிலோ 500 ரூபா. என்ன இந்த திருக்க என்ன விலை? திருக்கைக்கு விலையை பார்த்து சொல்லுங்க. ஏமா, என்கிட்ட பொருள் தரமா இருக்கேன், அதனால விலைய மாத்தி சொல்ல மாட்டேன். கிலோ 1500 ரூபா திருக்க. எடுத்தா எடுக்காட்டி வச்சுட்டு போயிரு. என் மீன்கார தாத்தா, உங்க கடையோட மொத்த விலை என்னன்னு கேட்கல, இந்த ஒரு திருக்க மீனோட விலையை மட்டும் சொல்லுங்க. ஏமா, அந்த ஒரு திருக்க 1 கிலோ நிக்கி. கிலோ 1500 ரூபா. வாங்கினா வாங்காட்டி போ. நீ இல்லைன்னா எனக்கு வேற கஸ்டமரு. என்ன இந்த திருக்கையில வாழையும் மண்டையும் வெட்டி போட்டோம்னா 1/2 கிலோ கூட தேராதனே. இத போய் 1500 ரூபா சொல்றீங்களே, விலைய பார்த்து சொல்லுங்கனே, வாங்கிக்கிறான். இங்க வருமா, ஒவ்வொருத்தவங்க உச்சியில விலைய வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி குறைக்கிறேன்னு குறைப்பாங்க. அந்த மாதிரி வியாபாரி நான் கிடையாது. கட் அண்ட் ரைட்டா விலை இதுதான், பொருள் எடுத்துக்க, அம்பிடுதான், முடிஞ்சு வச்சுக்காத. ஏக்கா, இந்த கடையில ஒரு திருக்கு 1500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு கூட மீன் அள்ளிட்டு வரலாம். ஆனா வாக்கா போட்டுட்டு எடி இருமுட்டி வனசா, அதெல்லாம் அண்ணன் சொல்லி கொடுப்பாரு. மணி 12க்கு மேல ஆயிருச்சு. இனிமே மார்க்கெட்டுக்கு போய் எப்ப மீன் வாங்கியாந்து குழம்பு வைக்க? இரு இவட்ட பேசி பாப்போம். ஏமா, நீ பேசி கேட்டாலும் சரி பேசாம கேட்டாலும் சரி, திருக்க 1 கிலோ 1500 ரூபாவே. வாங்கினா வாங்க, வேணாட்டி மீனை வச்சுட்டு போ. என்ன இந்த கிளடையும் புடி கொடுக்காம பேசுறாரு? அக்கா, அங்க வாரு, சங்கரா மீன் இருக்கு. என் புருஷை நெட்டப்பனுக்கு சங்கரா மீன்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. அட, அதை எடுத்து விலைய பேசி வாங்கி கொடுக்கா. என்ன சங்கரா எப்படி? சங்கரா விலைய சொல்லுங்க. ஏம்மா, நம்ம கடையில ஐஸ் போட்ட மீன் எல்லாம் கிடைக்காது. அப்படியே ராமேஸ்வரத்து கடல்ல உயிரோட புடிச்சிட்டு வந்த பிரஸ் மீனுமா, வெறும் 2000 ரூபாய். வாங்கினா வாங்காட்டி போ. எடி நெடுவாளி, நீ சொன்னது மாதிரி இந்த தாத்தா இந்த கடைக்கு விலை சொன்னா கூட பரவாயில்ல போல, இந்த கடலுக்கேல விலை சொல்லுவார் போல இருக்கு. எக்கா, என் புருஷனுக்கு பிடிச்ச மீனுக்கா, எப்படியாவது விலைய குறைச்சு பேசி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கா. ஏமா, 2000 ரூபாய் எங்க இருக்கு, 200 ரூபாய் எங்க இருக்கு? பேசாம எடுத்து விட்டு எந்திரிச்சு போமா. எக்கோ, ஆளு மண்டை மீசதாக்கா நரைச்சு போயிருக்கு, காது நல்லா கேக்குதுவாரு. ஆமா மீன் கடைக்காரருக்கு காது கேக்குதா கை விளங்குதான்னு பார்க்கத்தானே இப்ப வந்தோம். ஒழுங்கா பேசி மீனை வாங்கிக்கிட்டு நேரம் ஆயிடுச்சு, நம்ம போய் குழம்பு வைக்கணும். இந்தாதான் மீன்கடைக்காரர் நிக்கிறாரு. கிலோ 2000 சொல்றாரு. உன்கிட்ட துட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போ. உன்னை யார் வேணான்னா? தள்ளுங்க, நான் போய் என்னன்னு பேசி பாக்குறேன். எடி யாமட்டி இப்படி இடிச்சு தள்ளிட்டு போறவ, ஒழுங்கா வந்து நின்று பார்த்து வாங்க வேண்டியதானே? எடி மாடுனே, இங்க இம்புட்டு கூத்து நடந்துகிட்டு இருக்குல்ல, உப்புக்கு சப்பானிக்கு வந்து நின்றது மாதிரி பேசாம வந்து நிக்கிறவ. எடி நெடுவாளி, அதான் நம்ம சங்க தலைவி அன்னைக்கிளிக்கா மனசாக்காலாம் பேரம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் அதுக்கு நான் இடையில கொடுக்கு மாதிரி போய்கிட்டு, அதனாலதான் சைலண்டா நிக்கிறேன். தாத்தா, இந்த சங்கரா மீன் கிலோ 150 ரூபா. கொடுத்தா குடுக்காட்டி போ. ஏமா, கிலோ 2000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன், 150 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிள்ளையாவது 200 ரூபாய்க்கு கேட்டுச்சு. ஆளுகளையும் அவங்களையும் பாரு, வச்சுட்டு போமா. இங்க பாருங்கனே, உங்களுக்கு மீச முடியெல்லாம் நரைச்சு போய் முக்கா கலரம் தான் இருக்கீங்க. இனிமே சம்பாரிச்சு கொண்டு போய் யாருக்குனே கொடுக்க போறீங்க? அட, எங்களுக்காவது பார்த்து பேசி கொடுத்து விட்டு போங்கனே. போற வழியில எங்கனையாவது பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீனை பூரா பக்கத்து வீட்டுல உள்ளவனும் ஏத்த வீட்டுல உள்ளவனும் வந்து அள்ளிட்டு போயிடுறான். அதுக்கு நாங்களாவது சாப்பிடுவோம்லனே. ஏமா, நீ மீன் வாங்க வந்தியா இல்ல எனக்கு சங்கூத வந்தியாமா? பேசாம மீனை வச்சுட்டு போமா. என்ன மீன்காரனே, நீங்க கோவப்படும் போது கூட ரொம்ப சூப்பரா அழகா இருக்கீங்கனே. அர்ரா வனசாக்கா, இன்னைக்கு மீன் 50 ரூபாய்க்கு கூட வாங்கிடுவோம் இருக்கே.
ஏமா இப்படிலாம் நீ ஐஸ் வச்சீங்கன்னா கிலோ 150 ரூபாய்க்கு போடுவேன்னு உனக்கு நினைப்பா? பேசாம மீனை கீழே போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடாம சொல்லிவிட்டேன். என்ன இந்த கிழடி இப்படி வரட்டான்? நம்ம வேற பெரிய இவளாட்டமா எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு வேற முன்னாடி வந்து நின்றமே. மீன் வாங்காம போனா எதுவும் நினைப்பாளுகளோ? என்ன மீன்காரனே சும்மா நின்றுக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்காம விலைய பார்த்து சொல்லுங்கண்ணே. நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேரும் ஆளுக்கு 1 கிலோ வாங்கினாலும் உங்களுக்கு 4 கிலோ வியாபாரம் ஆயிருது இல்ல. அட விலைய பார்த்து சொன்னாதானே நீங்களும் அடுத்தடுத்து வியாபாரம் பார்க்க முடியும். சரிம்மா, நீங்க இம்புட்டு தூரம் பேசுறதுனாலயே 4 பேர் ஒரு கிலோ வாங்குறதுனாலயே ஒரு 1800 ரூபாய்க்கு போடுறோமா. 200 ரூபாய் குறைச்சுக்க. யோ தாத்தா, நானும் வயசுல பெரிய மனுஷனாச்சே, போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஓவரா ஏறி உச்சாணி கொப்பல உட்கார்ற. நாங்க 200 ரூபாய்க்கு மீனை கேட்கறோம், நீ குறைக்கிறதே 200 ரூபாயை குறைக்கிற. ஒழுங்கா 200 ரூபாய்க்கு மீனை போட்டா அடுத்த வாட்டி ஊருக்குள்ள வரலாம். இல்லைன்னு வச்சுக்க, எங்க சேரி தெரியாது உனக்கு. ஊருக்குள்ள நாங்க யாருன்னு கேட்டு பாரு. ஏம்மா, நானும் ரவுடினேன். என்னைய பத்தி என் ஊர்ல வந்து கேட்டுப்பாரு. நானும் போனா போகுது பொம்பளைய தானேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு மீன் வாங்க வந்துருச்சுங்க. வாங்கிட்டு ஏக்கா என்ன கைவரு, என்ன பேசினாலும் புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எடி மனசா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு. இந்த 2000 ரூபாய் காசை நம்ம உடுப்பி ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போனோம்னா நம்ம 4 பேரும் 2 பார்சல் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் தெரியுமா? இவங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டு 2000 ஓவாக்கி வாங்குறாங்க. 2000 ஓவாக்கி போட்டுட்டு வாட்டி போவோம் நம்ம. அப்புறம் எங்க அன்னைக்கிளிக்காவா கொக்கா நானா எப்படி கணக்கு படிச்சு வத்தியா? ஆனா இன்னைக்கு என் புருஷனுக்கு மீன் குழம்பு ஆக்கி போட்டு கரெக்ட் பண்ண முடியாத பாவி ஆயிட்டனே. எடி நெடுவலி, பாத்துக்கறலாம் விடுட்டி. அப்படிங்கிற அட ஆமாங்கறேன். ஏமா வாங்கம்மா, உங்களுக்காண்டி கூட 50 100 குறைச்சு தரேன். வாங்கம்மா. ஏமா போறிய? வேணாம், நீ தானே மொத்த மீனையும் கொண்டு போய் அவிச்சு தின்னு போ. ஆளை பாரு ஆளை, மீனி அவன் பார்க்க வந்துட்டான். அவன் தொப்பியும் அவன் மீசையும் அவன் ட்ரெஸ்ஸும். இதுக்கு ஏன் புருஷன் ட்ரெஸ் எம்புட்டோ தேவலையே. ஆமடி வனசா சரியா சொன்னவோ. அவன் ட்ரெஸ்ஸும் ஆளும் முகரையும் கோவால இருந்து தப்பிச்சிருந்த குரங்கு குட்டி இடமா இருந்துக்கிட்டு 2000 ஓவா எம்ல 2000 ஓவா இதை வாங்கி சமைச்சு திண்டுட்டாலும் திண்டனைக்கே பேடி புடி